அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு எலும்பு மூட்டு தேய்மானம் இளைய தலைமுறையினர்கிட்ட நிறைய இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறு வயதில் விளையாடும் பொழுது முழங்காலில் அதிகமாக அடிபடக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, சிறு வயதில் நம்ம ஏதாவது ஒரு கேம் விளையாடும் பொழுது நம்மளுக்கு முழங்காலில் ஏதாவது அடிபடும் பொழுது நம்ம அதற்குரிய மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் நிறைய நம்ம தப்பு பண்ணிடுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நாளடைவில் இந்த மூட்டில் ஏற்படக்கூடிய குருத்தெலும்பு பகுதியில் அடிபடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நாளடைவில் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இது ஒரு எலும்பு தேய்மானத்தை ஆரம்பிக்கும். அப்படி குருத்தெலும்பு அதில் இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் இதெல்லாம் தேய்மானம் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இது அப்படியே எலும்பு மூட்டு தேய்மானத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய சவ்வு பகுதிகள்லாம் நிறையா டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ இந்த சவ்வு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி பவரும் சரியாக இல்லாத காரணத்தினால இங்கே குருத்தெலும்பு மெனிஸ்கஸ் டிஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஓல்டு இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பல பேருக்கு முழங்கால் வலியை குறைந்த வயதிலேயே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.